2009ஆம் ஆண்டு இறுதியா நடைபெற்ற தாக்கல் நடவடிக்கை சம்பந்தமாக அண்ணன் அங்க இருந்து வெளியேற்றப்பட்ட சம்பவம் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆமாம், தெரியும். அதாவது அதை பற்றி சொல்லுங்க. ஆனந்தபுர சண்டை வந்து அங்கேருந்து கடுமையான முற்றுகை ஈடுபட்டு கொண்டு இருக்கும்போது அங்கிருந்து தலைவரை வெளியேற்றுவதற்காக தயார்படுத்தி கொண்டிருந்தது எனக்கு தெரியும். தலைவரை பத்திரமாக வெளியிலே கொண்டாந்தவுடன் அந்த இராணுவம் அந்த பாக்ஸை மூடிட்டார்கள். அங்கிருக்கும் தளபதிகளை வெளியிருந்து மடித்து உள்ளே அடித்து கொண்டு வரைக்கும் அந்த அவர்கள் உடைப்பை வந்து உடைக்க முடியாதவரையால் உள்ளுக்கு இருந்து அங்கே இந்த புறாலை உடைத்து வெளியிலே வந்தார்கள். சரி, அந்த ஆனந்தபுர பாக்ஸ்ன்றது எதிரியால வந்து சூழப்பட்ட பிரதேசமாக காணப்பட்டது. இருந்தாலும் தேசிய தலைவரை வெளியேற்றதற்கான சகல நடவடிக்கைகளிலும் வந்து ஈடுபட்ட தளபதிகள் வந்து தேசிய தலைவரை வெளியேற்றின பின்னர் அடுத்த கட்டமா அந்த பொக்ஸ் விடுபடப்பட்டது. அதுல கணிசமான போராளிகள் தளபதிகள் வீரச்சாவடைஞ்சார்கள். அவர் தேசிய தலைவர் அங்கிருந்து பாதுகாப்பா வெளியேற்றப்பட்ட பின்னர் அங்கிருந்து முள்ளிவாய்க்கால் இருந்து எவ்வாறு தலைவர் வெளியேற்றப்பட்டார்? அதாவது முள்ளிவாய்க்காலிலிருந்து தலைவரை வெளியேற்றுவதற்காக தளபதிமார் கணிசமான போராளிகள் அங்கு பயிற்சி எடுத்து, அதாவது ரகசிய முறையில் தலைவரை வெளியேற்றுவதற்காக அங்கு கடுமையான பயிற்சிகள் ஒவ்வொரு அணிகளுக்கும் கொடுக்கப்பட்டது. அதாவது பிரிவாக அவைக்கு என்னென்னு தெரியாது பயிற்சி எடுத்தார்கள். அது எனக்கு ரகசியம் மூலம் தெரியும். அவை பயிற்சி எடுத்து அதுக்கான ஆயுதங்கள் எல்லாத்தையுமே அவர்கள் செய்திருந்த பொழுது தலைவரை அந்த முற்றுகை உடைத்து கொண்டு எமது கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள்ளே கடிசியமான ஒரு தாக்கலை மேற்கொண்டு தலைவரை பத்திரமாக அவர்கள் வெளியேற்றி கொண்டு போயிட்டார்கள். அதன் கட்டுப்பாடு பிரதேசம் என்றது எங்களோட முன்னைய கட்டுப்பாடு. நாங்கள் முள்ளிவாய்க்காருக்கு வரும்போது அதுக்கு முன்னாடி இருந்த எங்கட கட்டுப்பாட்டுக்கு இருந்த பிரதேசம், பிறகு ராணுவ கட்டுப்பாட்டுக்கு இருந்த அந்த பகுதிக்கு உள்ளதான் தலைவரை வெளியேற்றப்பட்டார். அப்படித்தானே? ஆமாம், தளபதிகளின் கடும் முயற்சியாலும் எங்களோட போராளிகள கடுமையான முயற்சியாலும் அந்த ஊடறுப்பை அதாவது கடுமையான தாக்குதலை அங்கு மேற்கொண்டு அவரை கணிசமாக அவரை காப்பாற்றணும் என்று சொல்லி அவர்கள் எங்களோட கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்களை கொண்டு சென்றார்கள். சரி, இந்த தாக்குதல் வந்து எத்தனையாம் தேதி ஆரம்பமானது? இது 2009 16ஆம் தேதி இரவு. மே மாதம் 16ஆம் தேதி இரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு அதிகாலை 17 அதிகாலை தலைவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அபரம் தாக்குதல் சம்பவம் நடந்ததாக பல பேர் கூறியிருந்தார்கள். அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். உண்மையில அந்த தேதி தான் தேசிய தலைவர் வெளியேற்றப்பட்டார். அந்த தேதி தான் தேச தலைவர் வெளியேற்றப்பட்டார். 16ஆம் தேதி தான் கடுமையான சந்தி. அதிகாலை அவர்கள் அந்த முற்றுகை உடைத்து கொண்டு வெளியில போயிட்டார்கள். அதன் பிறகு நின்ற அடுத்த அணி போகாத வண்ணம் தான் அந்த அடுத்த டீமுகள் அங்கால எடுக்கப்பட்டு கடுமையாக நடவடிக்கை செய்யும் பொழுது அதை நாங்கள் போக முடியாத வரை தான் மிச்ச போராளிகள் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள வர முற்பட்டார்கள். ஏனென்றால் அடுத்த தேசிய தலைவர் வெளியேற பின்னர் வந்து ஏனைய படையணிகளும் வந்து விரிவாக ஊடறுப்பு தாக்குதலை செய்து வெளியேறதுக்கான முயற்சி செய்த போதுதான் கோயிலாத கட்டத்துக்குள்ளதான் இறுதியில வந்து பல பேர் சண்டை பிடிச்சி வீரச்சாவடைஞ்சார்கள். பல பேர் ராணுவ கட்டுப்பாட்டுக்கு சென்றார்கள். நீங்கள் எத்தனையாம் தேதி ராணுவ கட்டுப்பாட்டுக்கு சென்றீங்க? நான் மே 17ஆம் தேதி ராணுவ கட்டுப்பாட்டை சென்றிருந்தேன். சரி, அந்த 16ஆம் தேதி தேசிய தலைவர் வெளியேறின பின்னர் தான் நீங்கள் ராணுவ கட்டுப்பாட்டுக்கு போயிருக்கிறீர்கள். இந்த 16ஆம் தேதிக்கு முன்னரே வெளியேறின சில தரப்புகள் அவர்கள் வந்து இன்றைக்கு தேசிய தலைவருக்கு விளக்கு கொடுத்துறாங்க. அதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? அவர்கள் தேசிய தலைவர் வெளியேறிய தெரிஞ்சும் இருக்கிறார்கள் என்று தெரிஞ்சும் அவர்கள் இதை செய்ய முற்பட்டிருக்கிறார்கள். அப்ப இவர்கள் இந்த நிகழ்ச்சி நிரல் வந்து நீங்கள் வேறையா கருதுகிறீர்களா? சிங்கள பேரினவாத அரசாங்கத்தின் ஒரு நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ள கேபியின் பின்னணியில வந்து இதை செய்யறதாக நீங்கள் அறிகிறீர்களா? எவ்வாறு நீங்கள் இந்த இவன் நடவடிக்கை வந்து உற்று நோக்குறீங்க? இவர்கள் கேபியினூடாக கொழும்புல ஒரு ஊடகவியாளர் ஊடாகத்தான் இவர்கள் அதை செய்கிறார்கள் என்று நான் அறிந்தேன்.
அதில் அதற்கு அதுக்கெல்லாம் இவர்கள் உட்பட்டிருக்கார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். சரி, நீங்கள் இது 2009ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி வெளியேற பின்னர் தற்போது புலம்பெயர்ந்த நாட்டில் வசித்து வருகிறீர்கள். உங்களுக்கு எவ்வாறு தலைமை இந்த தொடர்பு எப்படி கிடைச்சது? எப்படி உங்களோட அம்மான் தொடர்பு கொண்டார்? ஆனால் நாங்கள் 2015ஆம் தேதி 2009 தேதி எனக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் தலைவர் வெளியேற ஆயத்தங்கள் நடந்தபோது நீங்கள் அதுக்கு பிறகு தலைவர் வெளியேறின பிறகு நீங்கள் வெளியேறுங்கள். சில நேரம் உங்களை நீங்கள் தப்பி உங்கள் இருந்தீர்கள் என்றால் சில நேரம் உங்களை அவர்கள் வந்து தொடர்பு கொள்வார்கள் என்று எனக்கு ஏற்கனவே அங்கு சொல்லப்பட்டுள்ளது. நான் வந்து இந்த பிரான்ஸ் நாட்டுக்கு வந்த பிறகு நான் எதிர் செயற்பாட்டிலும் எங்கேயும் போகவில்லை, சுமூகமாக இருந்தேன். 2023ஆம் ஆண்டு ஒருவர் தங்கை துவாராக இருக்கிறார் என்று தொடர்பை கொண்ட பொழுது நாங்கள் ராதா வான்காப்பு படையணியைச் சேர்ந்த 5 குழுக்களாக சேர்ந்து இதை ஆராய்ந்து கொண்டு போகும் பொழுது நேரடியாக எங்களுக்கு தங்கை துவாராக தொடர்புக்கு வந்துள்ளார். அவர்களிடம் நாங்கள் கதைக்கும்போது சில விஷயங்களை கதைத்து உறுதிப்படுத்தினோம். அதன் பிறகு நாங்கள் சந்திப்பதற்காக கேட்டிருந்த பொழுது நாங்கள் 5 பேர்கள் கொண்ட அணிகள் போகிறதுக்காக தயார் நிலையில் இருக்கும்போது பிறகு எனக்கு நேரடியாக தங்கை துவாராக தொடர்பில் வந்தபோது கதைக்கும் பொழுது தான் இடையில புலனாய்வு பொட்ட அம்மன் அவர்கள் என்னை கதைத்தார். நீங்கள் பாதுகாப்பு பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நீங்கள் ஓர் அணி உங்களை தொடர்பு கொள்ளும், அதன்படி நீங்கள் வரும்படி எனக்கு கட்டளையிட்டார். அதன்படி நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கும் போது எங்களுக்குள்ளேயே சில போராளிகள் மத்தியிலே குழப்பங்கள் ஏற்பட்ட பொழுது நாங்கள் மதிவதனி அக்காவின் சகோதரி அருணா அக்காவை தொடர்பு கொண்டு இப்படி உங்களோட தங்கை துவாராக உயிருடன் இருக்கிறார் என்பதை நாங்கள் அவாவுக்கு சொல்லும்போது அவ மறுதளித்த இல்லை அவாவே நாங்கள் கடுமையாக வந்து செய்தும் அவ அதண்டவில்லை, நம்பவில்லை. பிறகு அவாவுக்கு நாங்கள் எங்களூடாக அவாவுக்கு தொடர்பை கொடுத்த பொழுது அவ கதைத்து சில அவைக்கு தெரிந்த விஷயங்களை கதைத்து உறுதிப்படுத்தின பின்பு இப்போ நானும் தங்கை துவாராவை பார்க்க வரப்போறேன் என்று சொல்லியிருந்தார். சரி வாங்க எங்களோட என்று சொல்லி நாங்கள் தங்கை துவாராவையும் பார்க்குறதுக்காக சுவிஸ் நாட்டுக்கு சென்றிருந்தோம். சுவிஸ் நாட்டுக்கு போகும்போது அங்கே நாங்கள் அந்த நாட்டுக்கு நாங்கள் போக முடியாது, அவா போகலாம், நாங்கள் போக முடியாது. அப்போ நாங்கள் முதல் கட்டமாக நீங்கள் போயிட்டு வாங்கள் என்று அவாவை அருணா அக்காவை நாங்கள் முதற்கட்டமாக அனுப்பினோம். அவள் அங்கே போய் தொடர்பு கொண்டு அவள் சொன்னா இல்லை மிதிக்கணும்னு சொல்லி எங்களுக்கு மிக சந்தோஷமாக இருந்தது. அவள் அங்கேருந்து கதை கேட்க பிறகு தங்கது ஒரு அங்கேருந்து சில போராளிகளும் எங்களோட கதைச்சு கொண்டிருக்க இடையில ஒரு சில சிக்கல் உராக்கள் அந்த இடைக்குள்ள பூந்தபடியால் சில அங்கே இருக்க போராளிகள் எங்களோட கதைக்காம தொடர்பை துண்டித்துட்டார்கள். அது பிறகு அவைகள் துண்டித்த பிறகு திருப்பி அவள் வந்தவுடன் தான் எங்களோட படையணியை சேர்ந்த போராளிகளை நாங்கள் நினைத்து எல்லாருக்குமே கூப்பிட்டு சொன்னோம் இப்படி இருக்கணும்னு சொல்லி எல்லாம் ஓகே, எல்லாரும் சந்தோஷப்பட்டுச்சின்னோம். சில பேர் கூட தலைவர் இல்லைன்னு தான் சொன்னேன். அக்கா தங்கச்சி இருக்கணும், அக்கா அதாவது மதவேதனி அக்காவும் தங்கை துவாராம் இருக்கணும் தான் சொன்னேன். ஆனால் தலைவர் அண்ணா இல்லைன்னு தான் சொல்ல, தலைவர் இல்லைன்னு தான் சொல்ல, இல்லை தலைவரும் இருக்கிறார், பார்த்து வந்து உங்களுக்கு சொல்கிறா இருக்கணும், எல்லாரும் சில போராளிகளும்